Hi students, today we will see the Unit 18 continuation, cell division. Are you aware that all living organisms start their life from a single cell? You may wonder how a single cell then undergoes to form such a large organism. நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும், ஒரு செல் உயிரிலிருந்து தான் ஒரு உயிர் தொடங்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு செல் எப்படி ஒரு பெரிய உயிரியாக மாறுது அப்படின்றது ஒரு ஒரு வியக்கத்தகுந்ததாக இருக்குது. ஆல் செல்ஸ் reproduced by division and division of cells into daughter cells is called cell division. ஒரு செல்லு என்ன பண்ணுது, இனப்பெருக்கம் மூலியமா செல் பகுப்படைந்து அந்த பகுப்படைகிற செல்லு என்னது டாட்டர் செல்லா உயிரியா மாறுறது தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன். அப்போ செல் பகுப்படையுது எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் அனிமல் செல்ஸில் நடக்குது, விலங்கு செல்லில். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா அமைட்டாசிஸ், டைரக்ட் டிவிஷன், நேரடியாக செல் பகுப்படையிறது. செகண்ட் பார்த்தோன்னாக்கா மைட்டாசிஸ், இன்டைரக்ட் டிவிஷன், மறைமுகமாக செல் பகுப்படையிறது. தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மியாசிஸ், ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது 3 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமைட்டாசிஸ். இட் இஸ் த சிம்பிளஸ்ட் மோட் ஆஃப் செல் டிவிஷன். இப்போ இதுதான் என்னது, அமைட்டாசிஸ் தான் சிம்பிளஸ்ட் மோட் ஆஃப் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னது பார்த்தோன்னாக்கா இதுதான் என்னது நியூக்ளியோலஸு. இது பார்த்தோன்னாக்கா மேலே இருக்கிறது நியூக்ளியஸு, இந்த சுற்றி இருக்கிறது இது என்னது சைட்டோபிளாசம். ஓகேவா? அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு செல்லு டிவிஷன் ஆகுது. இட் அக்கர்ஸ் இன் யூனிசெல்லுலர் அனிமல்ஸ், ஏஜ்னிங் செல்ஸ் அண்ட் இன்ஃபோட்டியல் மெம்பரின்ஸ். இந்த செல் டிவிஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா எதில், யூனிசெல்லுலர் அனிமல்ஸ் ஒரு செல் உயிரி, நெக்ஸ்ட்டு முதிர்ச்சி அடைந்த செல்களில், நெக்ஸ்ட்டு என்னது ஃபோட்டியல் மெம்பரைன்ஸு கருப்பை ஜவ்வு. ஃபோட்டியல் மெம்பர் என்னன்னா கருப்பையுடைய ஜவ்வுகளில் இந்த செல் டிவிஷன் நடக்குது. டூரிங் அமைட்டாசிஸ் நியூக்ளியஸ் elongates first and a construction appears in it. ஃபஸ்ட்டு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, இது நியூக்ளியஸ் எப்படி இருக்குது, ரவுண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது நீச்சி விடுறதுக்கு ஆரம்பிக்குது. இது நியூக்ளியஸ் எப்படி இருக்குது, நீச்சி அடைந்து காணப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்ன ஆகுது, எலாங்கேட் ஆகுது. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பியர் இன் இட்ஸ் விச் டீப்பன்ஸ் அண்ட் டிவைட்ஸ் இன்டு 2. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த நீட்டானது உள்ளே கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, உள்ளே வளையறதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தனித்தனி செல்லாக ரெண்டும் பிரியுது. ஃபாலோட் பை திஸ் சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் 2 டாட்டர் செல்ஸ். அப்போ இந்த நியூக்ளியஸ் நீச்சி அடையக்குள்ளேயே சைட்டோபிளாசமோ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அது கூடயே உள்ளே சுருங்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இது சுருங்கி 2 தனித்தனி செல்லாக பிரிஞ்சிருது. அப்போ இந்த தனித்தனியாக பிரிகிற செல்லை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த அமைட்டாசிஸ் அப்படின்னாக்கா என்ன மீனிங்கு, நேரடி பகுப்பு, நேராகவே என்னது செல் டிவிஷன் நடக்கிறது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மைட்டாசிஸ். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பை ஃப்ளமிங் இன் 1879. அப்போ மைட்டாசிஸை ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃப்ளமிங் அப்படின்றவர் தான் 1879 என்னது டிஸ்கவர் பண்ணார். In this cell division, one parent cells divides into 2 identical daughter cells, each with a nucleus having the same amount of DNA. இப்போ இந்த செல் டிவிஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேரண்ட் செல்லு 2 ஒரே மாதிரியான என்னது டாட்டர் செல் உயிரிகளை உருவாக்குது. இதில் பார்த்தோன்னாக்கா என்ன இருக்குது, நியூக்ளியஸில் பார்த்தோன்னாக்கா ஒரே அளவுள்ள டிஎன்ஏ காணப்படுது. சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன்ஸ் ஆஸ் த பேரண்ட் செல். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னாக்கா என்ன இருக்குது,
ஒரே அளவு என்னது டிஎன்ஏ, ஒரே அளவு குரோமோசோமு, அது மட்டும் இல்லாமல் என்னது ஜீன்ஸும் வந்து பேரண்ட் செல்லில் இருக்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். அதனால் இது என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சமபகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மைட்டாசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஈவெண்ட்ஸ். தே ஆர் கேரோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ். பார்த்தோன்னா மைட்டாசிஸ் எத்தனை வகையில் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸாக நடக்குது. ஒன்று கேரியோகைனசிஸு, அனதர் ஒன்று சைட்டோகைனசிஸ். இன்டர்ஃபேஸ், இட் இஸ் த ரெஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரெஸ்டிங் ஃபேஸ். நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்குது, ரெஸ்ட்ல வந்து இருக்குது. இட் இஸ் த இன்டர்வல் பிட்வீன் 2 சக்சசிவ் செல் டிவிஷன். இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்னது 2 செல்லு வந்து தனித்தனியாக பிரியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டர்வல். த செல் ப்ரிப்பேர்ஸ் இட் செல்ஃப் ஃபார் த நெக்ஸ்ட் செல் டிவிஷன். அப்போ செல்லு என்ன பண்ணுது, அடுத்த செல் டிவிஷனுக்கு அதுவே தன்னைத்தானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. கேரியோகைனசிஸ், the division of the nucleus into 2 daughter nucleus is called karyokinesis. அப்போ என்ன ஆகுது, நியூக்ளியஸ் வந்து 2 டாட்டர் நியூக்ளியா பிரியறதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எத்தனை ஃபேஸஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4 ஃபேஸஸ். தே ஆர் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனோஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். இந்த 4 ஃபேஸஸில் வந்து கேரியோகைனசிஸ் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரோஃபேஸ். ப்ரோ அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட். டூரிங் திஸ் ஸ்டேஜ் குரோமோசோம் பிகம் ஷார்ட் அண்ட் திக் ஆர் கிளியர்லி விசிபிள் இன்சைட் த நியூக்ளியஸ். இந்த ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா குரோமோசோம் பார்த்தோன்னாக்கா இதில் குரோமோசோமு தெரியல. இதில் பார்த்தோன்னா குரோமோசோம் எப்படி ஆகுது, திக்காக ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, திக்காகி நம்மளுக்கு நல்லாவே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தெரியறதுக்கு ஆரம்பிக்குது. நியூக்ளியஸ்குள்ள நல்லா தெரியுது. சென்ட்ரோசோம் ஸ்பிளிட்ஸ் இன்டு சென்ட்ரியோல்ஸ் அண்ட் ஆக்குபை ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் த செல்ஸ். ஈச் சென்ட்ரியோல் இஸ் சரௌண்டட் பை ஆஸ்டர் ரேஸ். பார்த்தோன்னாக்கா வந்து சென்ட்ரோசோம் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஸ்பிளிட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அந்த சென்ட்ரோசோம் வந்து ஸ்பிளிட் ஆகி இதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாட்டாக இருக்குது பாரு, இதுதான் என்னன்னு சொல்கிறோம், ஆஸ்டர் ரேஸ். அப்போ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த ஸ்பைண்டல் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்பைண்டல் ஃபைபர்ஸ் அப்பியர் பிட்வீன் த 2 சென்ட்ரியோல்ஸ். பார்த்தோன்னாக்கா என்ன ஆகுது, இதில் இந்த சென்டரில் இது வந்து சென்ட்ரியோலு. இந்த சென்ட்ரியோலில் சுற்றி வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, 2 ஸ்பைண்டல் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இருக்குது. நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் கிராஜுவலி. அப்போ என்ன ஆகுது, ஸ்பைண்டல் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆன உடனே நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் என்ன ஆகுது, டிஸப்பியர் ஆகுது. மெட்டாஃபேஸ், மெட்டா ஆஃப்டர், அப்போ ப்ரோஃபேஸ்க்கு அடுத்தபடி. த டூப்ளிகேட் குரோமோசோம் அரேஞ்ச்ட் ஆன் த ஈக்வேட்டரியல் பிளான் அண்ட் ஃபார்ம் த மெட்டாஃபேஸ் பிளேட். அப்போ என்ன இருக்குது, இந்த டூப்ளிகேட் குரோமோசோம் இருக்குது இல்லை, இந்த குரோமோசோமு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த சென்டரை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அரேஞ்ச் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. and form the metaphase plate. Each chromosome get attached to a spindle fiber by its centromere. ஒவ்வொரு குரோமோசோமும் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஸ்பைண்டல் ஃபைபர் மூலியமாக வந்து சென்ட்ரோமியரில் போயிட்டு அட்டாச் ஆகுது. அப்போ இதில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, இதுதான் வந்து ஸ்பைண்டல் ஃபைபர்ஸு. அப்போ இந்த குரோமோசோம் எல்லாமே வந்து என்ன ஆகுது, போயிட்டு இதோடைய சென்டரில் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The centromere of each chromosome divides into 2, each being associated with a chromatid. அப்போ இந்த சென்ட்ரோமியரில் பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு குரோமோசோமும் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, 2 வந்து டிவைட் ஆகுது. எதை வந்து அசோசியேட் பண்ணியிருக்குது, குரோமேட்டிடை. நெக்ஸ்ட்டு ஆனாஃபேஸ், ஆனா அப், பேக். The centromeres attach the 2 chromatids divide and the 2 daughter chromatids of each chromosome separate and migrate towards the 2 opposite poles. அப்போ சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகிருக்கிற 2 குரோமோட்டிட்ஸு பார்த்தோன்னாக்கா இதில் என்ன இருக்குது, சென்ட்ரோமியரில்
அட்டாச் ஆகிருக்குது இல்லை, இதில் அட்டாச் ஆகிருக்கிற 2 குரோமாட்டிட்ஸும் என்ன ஆயிருக்குது, தனித்தனியாக பிரிஞ்சு இந்த சென்டரை நோக்கி நவுந்து போகுது. அப்போ இந்த ஸ்டேஜை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆனாஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரேட் டுவர்ட்ஸ் த 2 ஆப்போசிட் போல், 2 போலையும் நோக்கி நவுந்து போயிடுது. டீலோஃபேஸ், டீலோ அப்படின்னாலுமே என்ன மீனிங், எண்டு ஈச் குரோமாட்டிட் ஆர் டாட்டர் குரோமோசோம் lengthens becomes thinner and turns into a network of chromatin threads. அப்போ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஒன்று வந்து என்ன ஆகுது, தின்னராக ஆகிட்டு அது என்னவா மாறுது, நெட்வொர்க் குரோமோட்டின் த்ரெட்ஸாக வந்து மாறுது. த ஸ்பைண்டல் ஃபைபர்ஸ் பிரேக் டவுன் அண்ட் டிஸ்அப்பியர். என்ன ஆகுது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இங்கே ஸ்பைண்டல் ஃபைபர்ஸ் இருக்குது இல்லை, அது வந்து டிஸ்அப்பியர் ஆகிடுது, மறைஞ்சிருது, பிரேக் டவுன் ஆகிட்டு மறைஞ்சிருது. நியூக்ளியர் மெம்பரேன் அண்டு நியூக்ளியோலர். அப்போ இதில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் வந்து ரீஅப்பியர் ஆயிடுது. டாட்டர் நியூக்ளியஸில் பார்த்தோன்னாக்கா என்ன ஆயிருக்குது, நியூக்ளியர் மெம்பரேனு நெக்ஸ்ட்டு நியூக்ளியோலஸ் ரெண்டுமே வந்து ரீஅப்பியர் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செல்லு வந்து டிவிஷன் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறோம், சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம் இன்டு 2 daughter cells by construction of the cell membrane is called சைட்டோகைனசிஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, முன்னாடி இருந்த ப்ராசஸில் வந்து ரெண்டும் வந்து நியூக்ளியர் மெம்பரேன்லாம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு. அந்த ரெண்டும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சதை என்ன பண்ணுறோம், நம்ம சைட்டோபிளாசம் மூலியமாக வந்து 2 டாட்டர் செல்ஸாக வந்து, இது மேலே அவுட்டர் கவரிங் இருக்கிறது சைட்டோபிளாசம், இந்த சைட்டோபிளாசம் மூலிமா ரெண்டும் வந்து தனித்தனி டாட்டர் செல்ஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி பிரியறதை தான் என்னன்னு சொல்கிறோம், சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். This equitational division result in the production of diploid daughter cells 2n with equal distribution of genetic material DNA. அப்போ ஈக்விட்டேஷனல் டிவிஷன் ஆவறதுனால அதோடைய மையத்தில் வந்து என்னது டிவிஷன் ஆவறதுனால எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, டிப்ளாய்டு 2n வந்து ஈக்குவலாக இருக்க டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய 2 டாட்டர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன் மல்டிசெல்லார் ஆர்கனிசம் growth, organ development and increase in body size are accomplished through the process of mitosis. இப்போ பல செல் உயிரியில் பார்த்தோன்னாக்கா அதோடைய வளர்ச்சி, நெக்ஸ்ட் ஆர்கன் டெவலப் ஆகிறது, பாடியோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, இது எல்லாமே எதை பொறுத்து தான் இருக்குது, இந்த மைட்டாசிஸை தான் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணி இருக்குது. மைட்டாசிஸ் ஹெல்ப்ஸ் இன் ரிப்பேரிங் ஆஃப் டேமேஜ் அண்ட் wounded tissues by renewal of the லாஸ்ட் செல்ஸ். அது மட்டும் இல்லாமல் மைட்டாசிஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, என்னது டேமேஜ் ஆன செல்லு இல்லை அடிப்பட்ட செல்களை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இழந்த செல்களை வந்து திரும்ப புதுப்பிக்கிறதுக்கும் வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். We will see the next topic in the next class.